Hi, welcome to my channel and I am Pooja. இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக தால் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறது ஃப்ரம் த ஸ்க்ராட்சிலேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புதுசாக குக்கிங் ட்ரை பண்ணுறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை பேச்சுலர்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 கப் அளவுக்கு நான் துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். இந்த தால் ஃப்ரை பண்ணுறதுக்கு துவரம் பருப்பு எடுத்தால் அது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். மற்ற பருப்பை காட்டிலும் துவரம் பருப்பு தான் இதுக்கு நல்லா சூட் ஆகும். ஸோ அந்த பருப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பை சுத்தமாக நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் 1 by 1 இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் இங்கே ஆட் பண்ண போகிறது ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், இங்கே தக்காளி 200 கிராம் நான் சேர்த்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட மீடியம் சைஸ் தக்காளி 2 இருந்தால் அதை கட் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வெள்ளைப்பொடி, இது நல்லா பெருசாக இருக்கிறதுனால நான் 1 போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் 2-3 ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம், ஒரு 1 or 2 பிஞ்ச் பெருங்காயம் நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கெட்டி பெருங்காயம் இருந்தால் அது கொஞ்சோண்டு பிச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்போ 1/2 கப்பு துவரம் பருப்புக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது 1:4 ரேஷியோவில் நான் பருப்பும் தண்ணியும் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். பருப்பு உங்களுக்கு நல்லா வேகணும்னு சொன்னால் சமையல் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பருப்பை அளவாக எடுத்து நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு 1 by 1 இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா கிண்டி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரோட லிட் எடுத்து நம்ம ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு 5 விசில் நீங்கள் வச்சுருங்க. நார்மலாக 5 விசிலில் துவரம் பருப்பு நல்லாவே மை போல் வெந்துடும். சப்போஸ் உங்களுக்கு பருப்பு சரியாக வேகலைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பருப்பில் முதல்ல தண்ணி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி இல்லைன்னா ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிட்டு மறுபடியும் மூடி ஒரு 2 to 3 விசில் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய பருப்பு இங்கே நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதை நான் மேஷர் வச்சு நான் மேஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்ககிட்ட பருப்பு மொத்தம் இருக்கும், இல்லை குழம்பு கரண்டி இருக்கும், எது வச்சுனாலும் நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம இதில் போட்டிருக்க கார்லிக், டொமேட்டோ, தால் இது எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டும் தாலோட நல்லா மசிச்சு விட்டாச்சு. ஸோ இனி நம்ம இந்த தாலுக்கு சீசனிங் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஸோ இப்போ நான் இங்கே சீசனிங் பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நார்மல் சன்ஃப்ளவர் குக்கிங் ஆயில் தான் நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் நான் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது நல்லா பொரியட்டும். நல்லா பாப் ஆனதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு ரெட் சில்லியை பொடிசாக கட் பண்ணி இங்கே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் இங்கே கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அது லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும் சின்ன வெங்காயம். ஸோ உங்களுடைய சமையலுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இல்லை டைம் இல்லை, பொறுமை இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி அது இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வர மாதிரி ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த தாளித்த சீசனிங்கை நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பில் கொட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு 3/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த தால் ஃப்ரையில் நான் எந்த காரப்பொடியும் நான் போட போகிறது கிடையாது. எனக்கு இந்த ரெட் சில்லியே போதும். மிளகாப்பொடி போடாமலே இந்த தால் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு காரப்பொடி போடுறது தான் பிடிக்கும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. போட்டு மிளகாப்பொடி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த காரப்பொடி வாசம் போகும். அதுக்கப்புறமா பொடிசாக நறுக்கி கொத்தமல்லி நீங்கள் இதில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டச்சாக இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் நான் அதை ஊற்றிட்டு ஒரு 1 மினிட்டில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம தால் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. சூடான சாதத்தில் மணக்க இந்த நெய்யில் பண்ண பருப்பையும் போட்டு காரசாரமாக பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்.
இந்த ஸ்பைசி பொட்டேட்டோ ஃப்ரை நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் மேலே கார்ட்ஸில் கொடுத்துட்றேன். அண்ட் இந்த தால் ஃப்ரைக்குண்டான ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.